கொஞ்சம் எல்லாரும் உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். மறக்க முடியாத PS2 கேம்ஸோட பார்ட் 2 வீடியோ தான். இதோட பார்ட் 1 வீடியோ வந்து நான் 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அந்த வீடியோல ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன், ஃபிளாஷ்பேக். இந்த வீடியோ ஒரு 1000 மேல வியூஸ் போனிச்சுன்னா கண்டிப்பா வந்து இதோட பார்ட் 2 நான் போடுறேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்காக நான் 2 வாரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படா வரும்னு சொல்லிட்டு. கடைசியா அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் பார்ட் 2 போடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ரொம்ப பேசாம இந்த வீடியோல PS2 பெஸ்ட் கேம்ஸை பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ. சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கமரா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். டவுன்ஹில் டாமினேஷன். இந்த கேமை வந்து சைக்கிள் ரேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிட முடியாது. ஒரு காம்பாக்ட் ரேசிங் சிஸ்டமா பண்ணிருப்பாங்க. அதாவது நம்ம கேம்ல ரேஸ் பண்றப்ப பக்கத்துல அடிச்சு பறக்க விட்டு பூஸ்ட் எல்லாம் போட்டு போற மாதிரி இருக்கும். இந்த கேமுக்கு ஏன் டவுன்ஹில் டாமினேஷன் பேர் வச்சாங்கன்னா, மலை உச்சி பகுதியில இருந்து நம்ம கீழே இருக்கிற அந்த இலக்கத்தை நோக்கி போற மாதிரி இருக்கும் இந்த கேம். மலையில இருந்து நம்ம கீழே இறங்கி வரதுனால டவுன்ஹில் டாமினேஷன் இந்த கேம் வச்சிருந்தாங்க. இதுல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான ஸ்டோரிலாம் கிடையாது. ஒரு இளம் வீரன் எப்படி அந்த சைக்கிள் ரேஸ்ல ஜெயிச்சு கேரியத்தோட உச்சத்துக்கு போறாருங்கிறதா ஒரு கதையா இருக்கும். அதனால பல ஊருக்கு போயிட்டு அங்க எல்லாம் ரேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வின் பண்ற மாதிரி இந்த கதை டிசைன் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, கிராபிக்ஸ் தரமா இருக்கும். இதுல காம்பாக்ட் சிஸ்டம் அதிகமா இருக்கும். பக்கத்துல வரவனா எட்டி வச்சு பறக்க விடலாம். பெட்ரோல் குண்டு மாதிரி இருக்கும், அந்த பாட்டில் தூக்கி போட்டு அடிக்கலாம், ஸ்டிக் வச்சு அடிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு டைம் நம்ம வந்து எனர்ஜி ஏத்தி விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜி ஏத்துறதுக்கு நம்ம வந்து அந்த பறக்கிறப்ப வந்து ஸ்டண்ட் பண்ணி அதுல நம்ம எனர்ஜி ஏத்திக்கலாம். இதுல ஏகப்பட்ட பவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சில பவர் பிடிச்ச எனர்ஜி ஃபில் ஆயிரும், வேகமா பறந்து போகலாம், நமக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா பவர்ஸ் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த ரேஸை முடிக்கிறோம் தான் கதையா இருக்கும். இந்த ரேஸ்ல 10 ஸ்டேஜஸ் இருக்கும். 10 ஸ்டேஜஸும் ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட் லொகேஷன்லாம் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. அந்த எரிமலை குழம்பு ஸ்டேஜ்லாம் உண்மையிலுமே சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஒரு தரமான கிராபிக்ஸ் கொண்ட ஒரு ரேசிங் கேம்னா இந்த கேம் தான். நெக்ஸ்ட் மார்டல் கம்போர்ட் ஷாலின் மங்ஸ். காட் ஆஃப் ரெசிடென்ட் ஈவிலுக்கு அப்புறம் இந்த கேம் தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும், கிராபிக்ஸ் இருக்கும். நீங்க வந்து பூந்து விளையாடலாம் இந்த கேம்ல. மார்டல் கம்போர்ட் 1 and 2 அது ரெண்டுக்கும் இடையில நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல ஷாங் சுங்கிற ஒரு வீரர் வந்து ஒரு தீவுல அவுட்வர்ட் தீவுல வந்து தோக்கடிச்சப்படுறாரு. அவர் அங்க இருந்து தப்பிச்சு பூமிக்கு வந்தாரு. பூமியை சேர்ந்து 2 இளம் வீரர்கள் குங்லா லூகாங், அவங்க 2 பேரும் இந்த ஷாங் சொல்றத கேட்டு அந்த மறுபடியும் அந்த அவுட்வர்ட் உலகத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு வில்ல ஷாக்கான எப்படி தோக்கடிக்கிறாங்க கதையா இருக்கும். ஷாக்கான் என்ன பண்றாருன்னா ஃபுல்லா தீய சக்தியை வந்து பரவிட்டு அவர் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாரு. அவரோட திட்டத்தை இவங்க 2 பேர் தடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையா இருக்கும். கேம் பிளே அருமையான கேம் பிளே. மல்டி பிளேயரா பிளே பண்ணிக்கலாம், சிங்கிள் பிளேயர்லயும் பண்ணிக்கலாம். ஸ்டோரி சூப்பரா இருக்கும். ஏகப்பட்ட பாசஸ் வருவாங்க. ஒவ்வொரு பாசஸும் ரொம்பவே கஷ்டமா இருப்பாங்க. இந்த கேமோட காம்பாக்ட் சிஸ்டம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த பாசஸ் அடிக்கிறதோ அதுல இருக்கிற பசில்ஸ் வந்து நீங்க ஈஸியா முடிக்கிறது அது ஒரு நம்ம கையில தான் இருக்கு. அந்த மாதிரி கேம் பிளே டிசைன் பண்ணிருப்பாங்க. எல்லா பசில்ஸுமே நார்மலா இருக்காது, எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். எல்லா பசில்ஸ் ஏன்னா கரெக்டா தூக்கி அந்த ஆங்கிள் மாற்ற மாதிரி இருக்கு எல்லாத்தையும். அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா கேமரா ஆங்கிள் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சேலஞ்சிங்காவே இருக்கும் இந்த கேம். பாசஸ் ஃபைட்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமா இருக்குங்க. இந்த கேம் செம்மையா இருக்கும். இந்த கேம்ல ஒரு முக்கியமான அம்சமே பினிஷஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. 3 வகையான பினிஷஸ் கொடுத்திருப்பாங்க. ஃபெட்டாலிட்டி, மியூச்சுவாலிட்டி, ப்ரூட்டாலிட்டி. ஃபெட்டாலிட்டி வந்து ஒரு ஆளை மட்டும் அதுல கொடுக்குற கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி கொல்ற மாதிரி இருக்கும், கொடூரமா கொல்லுவோம். மியூச்சுவாலிட்டி வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணி அடிச்சு கொல்ற மாதிரி இருக்கும். ப்ரூட்டாலிட்டி நமக்கு ஒரு பவர் கிடைச்சிடும், அந்த பவர் வச்சு நம்ம ரொம்ப வேகமா இருப்போம், அதை வச்சு ஈஸியா அடிச்சு கொள்ற மாதிரி இருக்கும். எத்தனை பேரை வேணா அடிச்சுக்கலாம் அந்த பவர் லிமிட் குறையறதுக்குள்ள. நிறைய பேருக்கு தொப்பிக்காரனை பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த நெருப்புக்காரன் தான். ஏன்னா அவனை வச்சு அந்த ஏர்ல பறக்கூட்டு அடிக்கிற காம்பேட் சிஸ்டம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கேம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 கேரக்டரை அன்லாக் பண்ணலாம். அவங்கள வச்சு அந்த ஸ்டோரி ஃபுல்லா நம்ம பிளே பண்ணிக்கலாம். கடைசி வில்லனோட பாஸ் ஃபைட் அது எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நல்லா கிட்டத்தட்ட 20 டைம் மேல செத்துருப்பேன் அவங்கிட்ட. கடைசியா போய் அவன் ஒரு பாயிண்ட்ல நான் செத்துருக்கேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப இரிட்டேட் ஆகி அந்த பாஸை முடிக்கிறப்ப ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும் பாருங்க, அதெல்லாம் சொல்றதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி இந்த கேம் முடிச்சவங்க எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அந்த கடைசி வில்லனுக்காக. அர்பன் ரீஜியன் கரெக்டா ஸ்பெல் பண்றேன்னா தெரியல. நாம்கோங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த கேம் வந்து தயாரிச்சது. இது ஒரு ஃபைட்டிங் கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கிரீன் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கா நகரத்துல நடக்கிற கதையை காமிச்சிருப்பாங்க. கிரீன் ஹார்பர் நகரத்துல ஏகப்பட்ட ரவுடி கும்பல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த ரவுடி கும்பல்ஸ் எல்லாம் வந்து ஒரு கொலை பண்ணிடுவாங்க. அந்த கொலையோட பழி வந்து ஹீரோ மேல போயிடும், பிராட் ஹாக் அவர் மேல வந்து போயிடும். அதனால அவரு சங் யங் லீ அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட சேர்ந்து அவரோட மேல இருக்கிற பழியை தீர்க்கிறாரா, தீர்த்துட்டு அந்த நகரத்துல இருக்க கேங்கோட தலைவனை வந்து கொல்றாரா
கொல்றாரா அப்படிங்கிற கதையா இருக்கும். இந்த கேமோட சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா மல்டிபிளேயர் மோடு தான். 4 பேர் வச்சு தாராளமா விளையாடலாம். சூப்பரா இருக்கும். ஸ்மாக்டவுன் பெயின் மாதிரியே இந்த கேம் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த மல்டிபிளேயர் மோடு மட்டும் ஒவ்வொரு ஏரியாஸ்லயும் ஒவ்வொரு வில்லன்ஸையும் அடிச்சு பறக்க விட்டு போற மாதிரி இந்த கேம்ல டிசைன் பண்ணிருப்பாங்க. இதுல பவர் ஷாட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு விதமான ஷாட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த கேம் வந்து லைட்டா டேக்கன் மாதிரியே இருக்கும். அதனால இந்த டேக்கன் கேமுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக டேக்கன்ல இருக்க 2 கேரக்டர்ஸ் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. பவுலையும் மார்ஷல்லாவையும் இந்த கேம்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம ப்ளே பண்ண நல்லா இருக்கும். இந்த பவுலோட பவர் ஷாட்டுக்கு நான் ஃபேவரட். அந்த மாதிரி இன்னொருத்தர் இருப்பான், வயசான ஒருத்தர் இருப்பான். அவன் ஒரு சுத்து விட்டானா ஃபுல் ஹெல்த் குறைஞ்சிரும். இந்த கேம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட செம்ம ஜாலியா விளையாடலாம். எனக்கு இந்த கேம் அவ்வளவுக்கு விளையாட வராது. அதனால என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன போட்டு புரட்டி எடுத்துருவாங்க இந்த கேம்ல. நெக்ஸ்ட் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காவியமான ஒரு கேம் விளையாடணும்னா அதுக்கு நீங்க வந்து தாராளமா ஷேடோ ஆஃப் த கொலசஸ் அந்த கேம் நீங்க விளையாடலாம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஹீரோ வாண்டர் அவங்களோட இறந்து போன மோனா அப்படிங்கிற காதலியை வந்து திரும்பவும் உயிரோட கொண்டு வரதுக்காக அவர் என்னென்னலாம் பண்றாருங்கிறத ஒரு கதையா இருக்கும். சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு சாகசமான கேம்னா இந்த கேம் தான். அதுக்காக அவர் வந்து ஒரு ஃபார்பிடன் லேண்ட்ஸ்ங்கிற ஒரு ஊருக்கு போறாரு. அங்க டார்மைன்ங்கிற ஒரு மர்மமான குரல் வந்து கேட்டுட்டே இருக்கு. நான் சொன்னதை நீ கேட்டீங்கன்னா உன்னோட காதலியை வந்து உயிரோட கொண்டு வரலாம். அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா 16 பிரம்மாண்ட அரக்கர்களை அந்த கொலாசஸ் வந்து நீங்க கொல்லணும். நீ கொன்னீனா உன்னோட காதலி வந்து உயிரோட வந்துருவாங்கன்னு சொல்றதுக்காக இவர் வந்து 16 விதமான இடத்துக்கு போயிட்டு 16 பாசஸே ஒரு எப்படி கொல்றாருந்தா கதையா இருக்கும். இந்த கேம் பிளே ஒன்லி பாசஸ் மட்டும் தான். ஒவ்வொரு பாசஸும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வருவாங்க. ஒவ்வொரு பாசஸ் கொல்றது ஒவ்வொரு பெரிய பெரிய பசில் முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பாசஸ் ஃபைட் மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா இந்த கேம் தாராளமா பிளே பண்ணலாம். அற்புதமான ஸ்டோரி லைன் வச்சிருப்பாங்க. ஒரு அழகான ஒரு சூப்பரான PS2 கேம்னா இந்த கேம் தான் சொல்லலாம். இந்த கேம் வந்து பயங்கரமா ரீச் ஆனதுனால PS5 வரைக்கும் இந்த கேமை வந்து ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேம். தாராளமா பிளே பண்ணலாம் இந்த கேம். இந்த கேம்ல வந்து நம்ம எப்பவுமே தனியா விளையாடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கூட வந்து நம்மளோட குதிரை தான் நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெவில் மே கிரை 3 ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு, கிராபிக்ஸ் வேணுமா கிராபிக்ஸ் இருக்கு, ஸ்டோரி இருக்கு, பாசஸ் நிறையவே இருக்கு. அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் கேம்னா இந்த டெவில் மே கிரை 3 தான். இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி வந்த 2 பார்ட்டோட ப்ரீகோலா தான் இருக்கும். இதுல வந்து நம்ம ஹீரோ டாண்டிக்கோ நம்மளோட பிரதர் வெர்ஜிலுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை தான். அவங்க 2 பேருக்கு நடக்கிற ஒரு ஈகோ கிளாஸ் தான் இந்த கேமோட கதையா இருக்கும். வெர்ஜில் என்ன பண்ணுவாருன்னா எங்க அப்பாவோட சக்தியை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை இருளா மாத்துன்னு நினைக்கிறாரு. டாண்டி வந்து அதை தடுக்கிறதுக்காக போராடுறாரு. வெர்ஜின் கட்டின கோட்டைக்குள்ள டாண்டி என்டர் ஆயிட்டு அவர் எப்படி அவர் வந்து திருத்தறாரா இல்ல கொல்றாரா அப்படிங்கறத ஒரு கதையா இருக்கும். டெவில் மே கிரை 3 ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் கேம் விளையாண்டா இந்த கேம்ல வந்து தாராளமா பிளே பண்ணலாம். இந்த கேம் ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு 4 ஸ்டைல்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டைல் நம்ம சூஸ் பண்ணி எந்த ஸ்டைல் நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேம் பிளே டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேம் பிளே இடையில மாத்திக்கலாம். ஒவ்வொரு பாசஸையும் அடிச்சு கொல்றப்ப அந்த பாசஸ் இருக்கிற வெப்பன்ஸ் நமக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. கேம் வந்து ரொம்ப ஆக்ஷனா இருக்கும். பசில் சிஸ்டம் ரொம்பவே அதிகமாவே இருக்கும். என்ன கேமரா ஆங்கிள் மட்டும் ஒரு மாதிரி போயிட்டு வர மாதிரி இருக்கும். மத்தபடி இந்த கேம்ல குறைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் கேம் விளையாடுனா இந்த கேம் நீங்க தாராளமா பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட் நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா 5. நருட்டோ அனிமி தான் எனக்கு அனிமிலே ரொம்ப ஃபேவரட். அதுல இந்த கேம் வந்து சூப்பரா இருக்கும். ஏகப்பட்ட நருட்டோ கேம்ஸ் வந்து PS2ல இருந்தாலும் இந்த கேம்ஸ் தான் வந்து பயங்கரமா பண்ணிருப்பாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் ஸ்டார்டிங்ல எப்படி ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். ஷிப்புடன் ஸ்டார்டிங்ல காராவை காப்பாத்துறதோ ஒரு புது டீம் நம்ம கூட வந்து யமட்டா வந்து ஜாயின் ஆவாங்கல்ல அந்த டீம் வச்சு அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் பவரை வந்து இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, பெயினை போட்டு தள்ளுறது, அதுக்கப்புறம் சாஸ்கே வந்து காப்பாத்துற மாதிரி இந்த ஸ்டோரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த 4th நிஞ்சா கிரேட் வாருக்கு முன்னாடி நடக்கிற ஸ்டோரியை அப்படியே வந்து கொடுத்திருப்பாங்க இந்த கேம்ல. இந்த கேமோட சிறப்பம்சம் என்னன்னா நருட்டோ வச்சு நம்ம ஜாலியா பிளே பண்ணலாம். அதே மாதிரி மத்த கேரக்டர்ஸ் வச்சு நம்ம பிளே பண்ணலாம். நருட்டோ கேரக்டர்ஸ் அப்படியே வந்து இந்த கேம்ல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஃப்ரீ ஸ்டைலையும் ஃபைட் மோட் பண்ணிக்கலாம். கேம் ஸ்டோரி மோட்லயும் நம்ம போய்க்கலாம். ஷிடோரி ரஷிங்கன் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணலாம். சிசுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா காம்பாக்ட் சிஸ்டமும் சூப்பரா கொடுத்திருப்பாங்க. கட் சீன்ஸ் வந்து இந்த கேம்ல பயங்கரமாவே இருக்கும். ஒரு ஆக்ஷன் கேம் விளையாடணும்னா இந்த கேம் விளையாடலாம். நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்க ஒரு ஸ்டோரியை நம்ம பிளே பண்ற மாதிரி இருந்தா அது சூப்பரா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இந்த கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. கிராபிக்ஸ் குறைய சொல்ல முடியாது, தூக்கலாவே இருக்கும். நல்ல கேம். நருட்டோல எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு நருட்டோ, டாச்சி, அப்புறம் சுனாடே. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. டாய் ஸ்டோரி 3 இந்த கேம் மூவி பேஸ்ட் கேம் தான். அந்த மூவியோட ஸ்டோரி அப்படியே மாத்தாம பண்ணிருப்பாங்க. ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஆண்டிங்கிற அந்த சின்ன பையன் வந்து வளர்ந்து பெரிய ஆளாயிரம். அவன் காலேஜ் போடுற டைமுக்கு வந்துடுறான். அதனால அவன் வச்சிருக்க பொம்மை எல்லாமே வந்து போயிட்டு ஒரு சன்னி சைடு டே கேர் அப்படிங்கிற ஒரு குழந்தைகள் காப்பத்துல வந்து அந்த பொம்மையெல்லாம் கொடுத்துறாங்க. அங்க வந்து பொம்மைக்கு சேஃபான இடம் கிடையாது. அங்க லாட்சோ அப்படிங்கிற ஒரு கரடி பொம்மையோட கட்டுப்பாட்டுல தான் அந்த டே கேரே நடக்குது. இந்த கரடி பொம்மை என்ன பண்ணுதுன்னா எல்லா பொம்மையை வந்து அழிக்கிற ஒரு வேலையை பார்த்துருக்கு. அங்க இருந்து நம்ம பொம்மைகள் எல்லாம் தப்பிச்சு மறுபடியும் ஆண்டி கிட்டே வந்து
செய்யறதா அப்படிங்கிற ஒரு கதையா தான் இருக்கும். சூப்பரான கேம், சர்வைவல் ஆக்ஷன் கேம் மாதிரி பண்ணிருப்பாங்க. 3 கேரக்டர் நம்ம மாத்தி மாத்தி ப்ளே பண்ணிக்க முடியும். அந்த டாய் ஸ்டோரியில இருக்கிற 3 பெஸ்ட் கேரக்டர்ஸ் தான் நம்ம வந்து மாத்தி மாத்தி ப்ளே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற பசில்ஸ், அங்க இருக்கிற ஆர்கேட்லாம் நம்ம எப்படி தாண்டி வராங்க தான் ஒரு கதையா இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு கேம் தான், ஆனா நல்லாவே இருக்கும். நிறைய பசில்ஸ் கொடுத்திருப்பாங்க. குழந்தைகளுக்கான ஒரு ப்ராப்பரான கேம் அதை டிசைன் பண்ணிருப்பாங்க. ஃபைனலா பென்டென் PS2ல பாத்தீங்கன்னா 4 கேம் இருக்குங்க. பென்டென் ப்ராடக்ட் ஆஃப் ஹெல்த், பென்டென் ஏலியன் ஃபோர்ஸ், பென்டென் ஏலியன் ஃபோர்ஸ் வில்காஸ் அட்டாக், பென்டென் அல்டிமேட் ஏலியன் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி 4 கேம் வந்து இந்த PS2ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. 4 கேமோட ஸ்டோரி நீங்க பார்க்கணும்னா நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்கை வந்து கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் வந்து டேக் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த 4 கேம்ல எந்த கேம்ல வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து 2 கேம் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பென்டென் ஏலியன் ஃபோர்ஸ் வில்காஸ் அட்டாக்கும் பென்டென் ப்ராடக்ட் ஆஃப் ஹெல்த்தும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த பென்டென் ப்ராடக்ட் ஆஃப் ஹெல்த் தான். ஏன்னா அதுல வந்து அந்த கிராபிக்ஸ் வந்து சூப்பரா இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், ஜாலியா ப்ளே பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு பசில் சிஸ்டமா வேணும், ஸ்டோரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பென்டென் ஏலியன் ஃபோர்ஸ் வில்காஸ் அட்டாக் வந்து தாராளமா ப்ளே பண்ணலாம். இந்த கேம்ல வந்து 10 ஏலியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த கேம்ல வந்து 5 ஏலியன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஜாலியா நீங்க ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பென்டென் கேம் வந்து தாராளமா நீங்க ப்ளே பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த PS2 கேம்ஸோட பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல PS3ல இருக்க கேம்ஸ் நீங்க போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா PS3ல இருக்கிற கேம்ஸும் நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிற வரையும் பை பை கைஸ்.